கன்னிராசி அன்பர்களே, இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் உங்களது ராசியே லக்னமாக ஆங்கில புத்தாண்டு அமையும். ஆனால் இந்த ஆண்டில் சிறப்பு என்னவென்றால் உங்கள் ராசியில் குரு இருப்பது. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. உங்கள் ராசியில் லக்னமாக அமைந்து அதில் குரு இருப்பதும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனியும் புதனும் இருப்பதும், 4ஆம் இடத்தில் சூரியனும், 5ஆம் இடத்தில் சந்திரனும், 6ஆம் இடத்தில் செவ்வாய் கேது சுக்கிரனும், 12ஆம் இடத்தில் ராகும் அமர்ந்து இந்த ஆண்டுக்கான பலனை உங்களுக்கு தர இருக்கின்றார்கள். இந்த 2017ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன் உங்கள் ராசிக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ஆத்மாவை சுத்தப்படுத்துவார். உங்கள் ஆத்மகாரன், ஆத்மநாதனாகிய இந்த பூமிக்கு நாம் எதற்காக வந்தோம், என்ன பணி செய்ய போகிறோம், எந்த பாதையில் பயணிக்கப் போகிறோம், எந்த பலனை நாம் அடையப் போகிறோம் என்பதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு தெளிவாக உணர்த்தி விடுவார். அவரவர் வினையின்படி பயன். அந்த குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ஞானத்தை அள்ளித் தருவார், புத்தியை தீட்டுவார், கல்வியை கொடுப்பார், நல்லது கெட்டது என்று பகுத்து ஆராயக்கூடிய தன்மையை கொடுப்பார். இது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக தெரிய வரும். குரு சந்திர யோகத்தில் அமர்ந்த இந்த ஆண்டில் குரு பகவான் லக்னத்திலிருந்து நடைபெற்ற ஒரு காரணத்தினால் நீதி, நேர்மை, நன்னம்பிக்கை, நாணயம் இவையெல்லாம் ஓங்கும், கைவரப்பெறும். எல்லாமே உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில், ராசிக்கு 2ஆம் இடத்தில் கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் கேதுவோட சமந்து சனியோட வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். தனம் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து செவ்வாய் சுக்கிரன் கேதுவோடு சம்பந்தப்பட்ட காரணத்தினால் உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வந்து சேரும். சிலர் கடன் வாங்கி புதிய லோன் போட்டு அதன் மூலமாக தொழிலை பெருக்கலாம். சிலர்கள் கட்டடங்களை விரிவாக்கம் செய்யலாம், புதிய வீடு கட்டலாம். சிலர் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் போன்ற கட்டடங்களை கட்டுவார்கள். சிலர் தொழில் ரீதியாக டெவலப்மெண்ட் செய்வதற்காக அதுக்கு மெட்டீரியல்கள் இல்லை எக்ஸ்டென்ஷன் இது எல்லாமே செய்யப்பெறும் இந்த காலகட்டம். இவையெல்லாம் முதலீடு உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் செவ்வாய் சுக்கிரன் கேது 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்ட காரணம் உங்களுக்கு இதுவரை நடைபெறாது இருந்த செயல்கள் எல்லாமே சில தாமதம் ஏற்பட்டாலும் அதற்குரிய ஆட்கள் மூலமாக நடைபெறக்கூடிய காலகட்டம் நடந்தே தீரும். சிலர் இடமாற்றம் ஏற்படுவீர்கள், வீடு வாசல் மனை மாறி செல்ல நேரிடும். பூமி வீடு வாங்குவீர்கள், பூமி விட்டு பூமி வாங்கணும். சிலர் தன் சொந்த வீடை அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து விட்டு அதன் ஆதாயத்தை அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஊருக்கு அவுட்டோரில் தனியாக இடம் வாங்கி அதில் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் சிலருக்கு நடக்கலாம். 3ஆம் இடத்தில் சனியும் புதனும் மன ரீதியான சில குழப்பங்கள் உங்களுக்கு சேரும். 3ஆம் இடத்தில் சனியும் புதனும் சம்பந்தப்படும் பொழுது செவ்வாயோட உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஃபண்டு பரிவர்த்தனை இல்ல எல்லை பிரச்சனை, அதாவது பக்கத்து வீடு பக்கத்து சந்து பிரச்சனை, வயல் வரப்பு பிரச்சனை, இந்த மாதிரி உங்களுக்கு சில பிரச்சனைகள் அது சால்வ் ஆக வேண்டிய காலகட்டம். அதெல்லாம் தீர்ந்துவிடும். 3க்குரிய செவ்வாய் 8ஆம் இடத்துல தொடர்பு கொண்ட ஒரு காரணத்தினால் சிலர் அடி வயிற்று வலி பிரச்சனை வைத்திய செலவு ஏற்பட்டு அதன் மூலமாக சில மருத்துவ செலவு உங்களுக்கு நடைபெறும். அதன் மூலமாக உங்கள் வியாதி குணமாகி நன்னிலை பெற வாய்ப்பு இருக்கின்றது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குருவுடைய வீட்டில் இருந்து நடந்துன்றபடியால் சூரிய பகவான் 12 ராசிக்கு 12க்குரிய 4ஆம் இடத்தில் செய்கிறார். உங்களுடைய பணிகள் சிறக்கவும், தாயார் வழி உறவுகள் மேலோங்கும், சகோதரத்துவம் ஒற்றுமைகள் நல்வழிப்படும். நீண்ட நாள் பகையாளிகள் பகைமை மறந்து நண்பராக இணைவார்கள், உறவுகள் பலப்படும். இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நெடுநாள் பகையாளிகளுடைய உறவுகள் பலப்பட்டு அது உறவுகள் வகையில் இருந்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட பொண்ணு கொடுத்து பெண்ணு வாங்குறது போன்ற காரியங்கள்லாம் சில பேருக்கு நடைபெறும். இதெல்லாம் சாத்தியமான காலகட்டங்கள், நன்மையை பயக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருச்சந்திரன் யோகம் பெற்று நடக்கின்ற காரணத்தினால், திருவோண நட்சத்திரத்தும் சந்திர திசையில் நடக்கின்ற காரணத்தினால் லாபாதிபதி சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஏறி 5இல் அமர்ந்திருந்து மகரத்திலிருந்து நடத்துகிறார். எனவே உங்களுக்கு புண்ணிய தெய்வீகங்கள் அனுகிரகம் கிடைக்கப்பெறும், குருவனுடைய அருள் கிடைக்கப்படும், தொழில் முன்னேற்றம் நடக்கும், சந்தானம் பாக்கியம், குழந்தை இல்லாத குழந்தை பேர் கிடைக்கும். சிலர் குழந்தைகள் பள்ளி படிப்பில் பரிசுகளை வாங்கி கொண்டு குவிப்பார்கள். விளையாட்டுத்துறை இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பொன்னான காலம். அறிவு சார்ந்த துறை, கணக்கு, சிட்ஃபண்டு, பேங்கு, வங்கி, நிதி நிறுவனங்கள், எழுத்துத்துறை, எழுத்துத்துறை பணிபுரிவர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், பத்திரிகை நடத்துபவர்கள், தொலைக்காட்சி இந்த துறையில் இருப்பவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம்
நல்ல ஒரு காலகட்டம் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். 6ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் சுக்கிரன் கேதும் அந்த இடத்துக்குரிய சனி 3ஆம் பாவத்தில் புதன் சனி சம்பந்தப்படுவதால் சிலர் தொழில் ரீதியாக இடமிட்டு இடம் மாறி செல்ல நேரிடும். தொழில் துறைக்காக கடன் வாங்க நேரிடும். அந்த கடனை அடைப்பதற்காக அந்த தொழில் சிறப்பாக செயல்பட்டு அந்த கடனை நீங்கள் அடைத்து விடுவீர்கள். செவ்வாய் சுக்கிரன் கேது 6ஆம் பாவத்தோட செலவுண்டாக்கான சிலர் வைத்தியத்துக்காக கடன் வாங்க நேரிடும். சிலர் வழக்குகள் செலவு பண்ணுறதற்காக கடன் வாங்க நேரிடும். வக்கீல்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்காக இவையெல்லாம் செய்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதிலிருந்து நீங்கள் விடுதலையாகி நன்மையான ஒரு காலகட்டத்தை இப்பொழுது நீங்கள் அடையலாம். 7ஆம் இடத்துக்குள் லக்னத்தில் தொடர்பு கொண்ட காரணத்தினால் மனைவி வகையில் உற்றார் உறவுகள் வகையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நலன் கிடைக்கப்பெறும். நண்பர் வகையிலும் நலன் கிடைக்கப்பெறும். 8ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் சம்பந்தப்படுற காரணத்தினால் யாருக்காவது நீங்கள் ஜாமீன் போட்டிருந்தீங்களா அதற்கு பதிலாக நீங்கள் கப்பம் கட்ட வேண்டும். இதுதான் உங்களுக்கு மைனஸ். அதாவது கெட்டவனுக்கு உதவி செய்ய போய் நான் மாட்டிக்கொண்ட கதை. இதை நீங்கள் அனுபவித்து தான் நீங்கள் கழிக்க வேண்டும். எனவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் 9ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்தோடு 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார். 10ஆம் இடத்துக்குரிய புதன் லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் தொடர்பு கொள்கிறார். ஜீவனஸ்தானாவதி 3ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார். கமிஷன் பேசிக் ரியல் ஏஜென்ட் கொடுக்கல் வாங்கல் சிட் ஃபண்ட் ஃபைனான்ஸ் நடத்துபவர்கள் இவர்கள் அனைவர்களுக்கும் நல்ல ஒரு காலம். வராத கடன்கள் வசூலாகும். புதிய நண்பர்கள் உங்கள் நண்பர்கள் உதவுவார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை அளிக்கும். 11ஆம் இடக்கூடிய சந்திரன் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஜாதக கன்னியா ராசியினர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல திருப்புனைகள், அதாவது குருவர்களால் நல்ல திருப்புனைகள் ஏற்பட்டு சிறப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்திற்கு 4ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் வீடு வாசல் வண்டி வாகனம் அவர்கள் கிடைக்கப்பெறும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் குபேர சம்பத்தை பெறுவார்கள். அசுர வளர்ச்சியை அடைவார்கள். அதி புத்திசாலி ஹஸ்த நட்சத்திரங்கள் உணவுத்துறை உணவு சம்பந்தப்பட்ட துறை இருப்பவர்கள் மிகவும் நன்மை அளிப்பார்கள். சித்திரை செவ்வாய் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்ட காரணத்தினால் இவர்களுக்கு வைத்திய செலவு ஏற்படும். சிலர்களுக்கு பிரச்சனையை சந்திச்சு அதன் மூலமாக தீர்வு ஏற்படும் என்பது இந்த ஜாதகருக்கு தான் நடக்கக்கூடிய பலன்கள். வரக்கூடிய குரு பெயர்ச்சியும் அடுத்து வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் உங்கள் வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படும். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். பொற்காலம் என்று சொன்னால் லக்னத்தில் குரு இருப்பதால். லக்னத்தில் குரு இருப்பது 12 ஆண்டுகளுக்கு ஒருக்க வரக்கூடியது. அது ராசியிலே அமைந்து விடுகிறது. 12 ஆண்டுகளுக்குரிய குரு இந்த ஆண்டு அவங்களுக்கு உள்ளத்தில் இதில் குரு திசை நடப்பவர்களுக்கு மிகவும் யோகமான காலகட்டமே. எனவே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், நன்மை அடையுங்கள். இந்த ஜாதகர் கன்னி இருக்கக்கூடிய குரு இருக்கின்ற காரணத்தினால் கன்னியாகுமரி வாழைக்குமரி சென்று வழிபாடு செய்யுங்கள். இல்லை என்றால் போகர் வணங்கிய பழனி முருகனை வணங்கலாம். இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும். நன்றி. நன்மையே பயக்கும்.